ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி ஃப்ளோர் அண்ட் சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்டர் டிசைன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து யூனிட் செட் பண்ணிக்கிறேன். யூனிட் வந்து நான் வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் செட் பண்ணிக்கலாம். அதோட லெவல் வந்து 10 ஃபீட் செட் பண்ணிக்கலாம். லெவல் 1 போயிட்டு ஆர்கிடெக்சரில் வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 பீட்டு அண்ட் 16 பீட்டு டைமென்ஷனில் ஒரு ரூம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் தான் நம்ம வந்து அந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ விண்டோ வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்துக்காக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஒரு விண்டோ செட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் மாறாமல் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த எண்டில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இதை அப்படியே செட்டாக காப்பி பண்ணி மிரர் பண்ணி அப்படியே வந்து அலைன் மாறாமல் அப்படியே அங்கிட்டு மிரர் பண்ணி வச்சிடலாம். இது வாலோடு சேர்த்து மிரர் ஆயிடுச்சு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு வந்து பண்ணலாம். அதை டெலிட் பண்ணிடலாம். காப்பி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக விண்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மிரர் லைன் கொடுத்து கரெக்டாக மிரர் பண்ணிக்கலாம். நம்ம இதையும் காப்பி பண்ணி ரைட்டில் பேக்கில் வச்சுக்கலாம். விண்டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃப்ளோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னர் சைடில் ஒரு ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு வுட் ஃப்ளோரு. அகைன் வந்து ரூஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்து நம்ம க்ரியேட் பண்ண ரூமுக்கு வந்து ரூஃப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டிவைன் ஸ்லோப்பை வந்து எடுத்து விட்ருவோம். ஃப்ளாட் ரூப்பாக வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 3D பார்த்தா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. 16க்கு 16. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து வயர் ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வயர் ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு காம்பனன்ட்ஸில் போய்ட்டு மாடர்ன் பிளேஸ் போய்ட்டு ஜெனரிக் மாடல் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பிளேன் கொடுக்கணும். செட் பிளேன் வந்து லெவல் 2 கொடுப்போம். சீலிங்கில் பண்ணுற வந்து லெவல் 2ன்னு கொடுக்கணும். அதை பிக் பண்ணிவிட்டு இப்போ பிக்க லைன் கொடுக்கணும். பிக் லைன் கொடுத்து கரெக்டாக வந்து அந்த வாலோட டாப் எட்ஜில் வந்து கரெக்டாக வந்து பிக் பண்ணணும். இப்போ வந்து ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டுறணும் 4 சைடும். ஃபைனலாக வந்து முன்னாடி ஓகே கொடுத்துடணும். இப்போ எடிட் ப்ரொஃபைல் போய்ட்டு ஏதாவது ஒரு சைடு வியூ போய்ட்டு நம்மளோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த செக்ஷன் வியூவில் நம்மளுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அதை நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணிடணும். இதில் வந்து லைன் கமாண்டும் ஆர் கமாண்டும் மட்டும்தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட இஷ்டம்தான். நம்ம வந்து எப்படி வேண்டாலும் நம்ம வந்து அந்த செக்ஷன் வியூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீலிங்லேயும் அந்த டிசைனு, சைடில் வால்லையும் இந்த டிசைன் வர மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல அந்த டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து பை கேட்டகரி மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். சீலிங்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வுட் மெட்டீரியல் கொடுக்கலாம். கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஃப்ளோர்லேயும் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி செட் பிளேனு. ஸோ லெவல் 1 கொடுத்துடணும். லெவல் 1 கொடுத்துட்டு இப்போ வந்து பிக்க லைன் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த வாலில் வந்து ஃபஸ்ட்டு டாப் கார்னர், இப்போ வந்து பாட்டம் கார்னரில் வந்து கரெக்டாக பிக் பண்ணணும். பிக்க லைன் ஆப்ஷனை கொடுத்து பாட்டம் கார்னரில் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ 4 சைடும் வந்து கரெக்டாக ட்ரிம் அண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் முடிச்ச முன்னாடி அப்புறம் தான் டிக் கொடுக்கணும். இதில் போய்ட்டு எடிட் ப்ரொஃபைல் போய்ட்டு சைடு வியூ செட் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம வந்து அந்த செக்ஷனில் வந்து நம்ம வந்து செக்ஷன் என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதோட ஹைட்டு வந்து 5 or 6 இன்ச்சஸ் வைப்பாங்க பெரும்பாலும். இந்த கட்டிங்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் தான். இது வந்து 1 இன்ச்சஸ். இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள், கிரானைட்டு, டைல்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்டோன் மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். ஸோ எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றக்காக நான் வந்து கருவாக கொடுத்துருக்கேன். ஃபைனலாக ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதோட பை கேட்டகரி போய்ட்டு அதோட மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஏதாவது ஸ்டோன் மெட்டீரியல் நான் ஏதாவது கொடுக்குறேன். ஸ்டோன் டைப் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஒரு ஸ்டோன் மெட்டீரியல் வந்து கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு ஃபைனலாக ஓகே கொடுத்துடலாம். இப்போ 2D வியூ போயிட்டு கேமரா வியூஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கேமரா செட் பண்ணிக்கிறணும். கேமரா செட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரெண்டரிங் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லையும் சீலிங்லையும் நம்ம வந்து அந்த கஸ்டமைஸ்டு ஃப்ளோர் ஃபார்டர் டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டிசைன் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ட்ராப்ட்டு தான் கொடுத்துருக்கீங்க. ஓரளவுக்கு இந்த மீடியம் கை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்க்ரீனில் வச்சுட்டு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை ஜன்னல் வச்சுமே அந்த வெளிச்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசர் இருக்குது. அதோட பிரைட்னஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்க ஓரளவுக்கு நமக்கு நல்லா கிளியராக தெரியும். ஓகே, தேங்க்யூ.